வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சன்னா மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். சன்னா மசாலா வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குக்கரில் பண்ணுறது. ஒரு 100 கிராம் சன்னாவில் வந்து 19 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. இதில் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. பிள்ளைங்களோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப நல்லது. மீட்டுடைய சப்ஸ்டிடியூட்னு சொல்லுவாங்க. இதை நான்வெஜ் சாப்பிடாதவங்க அடிக்கடி வந்து சாப்பாட்டில் இந்த சன்னா எடுத்துக்கிடணும். அதான் வெள்ளை கொண்டக்கடலை. இதில் வந்து 2 வெரைட்டி இருக்குது. பெரிய சைஸ் கொண்டக்கடலையும் இருக்குது, சின்ன சைஸும் இருக்குது. பட் நான் இன்றைக்கி பெரிய சைஸ் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். பிளாக் கலரும் இருக்குது, பிளாக் சன்னான்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. நான் இன்றைக்கி ஆனால் ஒயிட் சன்னா எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: சன்னா 1 கப், 2 வெங்காயம், 3 தக்காளி பழம், தாளிப்பதற்கு தேஜ்பத்தா, இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, கொத்தமல்லி இலை, 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், அரை ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 ஸ்பூன் சீரக பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போது நம்ம அந்த சன்னா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிப்போம். நான் இன்றைக்கி வந்து கடுகு எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கடுகு எண்ணெய் நான் எடுத்திருக்கேன். அது ஹீட் ஆகட்டும். நான் வந்து இந்த சன்னாவை முந்தின நாள் நைட்டே நல்லா தண்ணியில் கழுவி வாஷ் பண்ணி 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி அதில் திருப்பி தண்ணி அது ஊறுறதுக்காக தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுருக்கேன். திருப்பி நம்ம அடுத்த நாள் காலையில் வந்து அதை குக் பண்ணும்போது அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் சத்து நிறையா இருக்குது. ஸோ முந்தின நாளே நான் நல்லா வாஷ் பண்ணி வேறு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன். இப்போ காலையில் நான் குக்கரில் வந்து ஒரு 5 விசில் போட்டு வச்சுருக்கேன். பாக்கி நம்ம மசாலா போட்ட பிறகு திருப்பி விசில் போடணும். ஸோ 5 விசில் போட்டிருக்கேன். அந்த குக்கரில் வந்து ஒரு தேஜ்பத்தா, ஒரு கருப்பு எலாச்சி இல்லாதவங்க க்ரீன் கலர் எலாச்சி கூட போட்டுக்கலாம். போட்டு குக்கரில் விசில் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு நான் வந்து இப்போது ஒரு தேஜ்பத்தா, ஒரு ஸ்டார் அனீஸ் போடுறேன். இப்போ நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ ஆனியன் 2 ஆனியனை நான் நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை போடலாம். இந்த சன்னா மசாலாவுக்கு வந்து இந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. அப்பவும் கிளறி இருக்கேன். அப்போ லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிருக்குது. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். நான் இந்த இஞ்சி பூண்டு விழுதில் 2 பச்சை மிளகாய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், இதை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டில் அதை நம்ம ஆட் பண்ணலாம். ஏன்னா முழுசாக உள்ளே போட்டால் வாயில் கடிப்படுன்னு சொல்லிட்டு நான் அதோட சேர்த்து அப்படியே அரைச்சி வச்சுட்டேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். லைட்டாக அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனோடனே நம்ம வந்து தக்காளி பழம் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ வந்து நான் 3 தக்காளி பழம் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன். 2 வெங்காயம்னா 3 தக்காளி பழம் ஆட் பண்ணி விடுவோம். இதை ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடலாம். ஆல்ரெடி நான் வந்து நான் அந்த சன்னாக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இந்த 3ஐயும் நம்ம 4 உள்ள ஆட் பண்ணிக்கலாம். பட் கரம் மசாலா வச்சுருக்கேன், அது இப்போ ஆட் பண்ண வேண்டாம், லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டு நல்லா ரெட்டிஷாக வரணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு தக்காளிலாம் நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். மூடி வைக்கலாம். இப்போ இதை திறந்து பார்ப்போம். நல்லா அது தக்காளிலாம் நல்லா குக்காக இருக்குது. நான் பாருங்கள் இந்த மாதிரி
குக் ஆகிருக்கு. கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த சன்னாவை உள்ளே ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி இதில் லேசாக உப்பு போட்டு தான் நான் அவிச்சிருக்கேன். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணலாம். நான் இந்த சன்னாலேருந்து ஒரு 3 ஸ்பூன் போல் சன்னாவை நான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா லாஸ்ட்டில் இதை கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி உள்ளே போட்டால் அதில் கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நம்ம ரைஸோடையோ சப்பாத்தியோடையோ சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதை கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி நம்ம லாஸ்ட்டில் சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சன்னா நல்லா குக் ஆகி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டில் ஒரு 5 விசில் போட்டிருக்கேன். திருப்பி ஒரு 5 விசில் நம்ம போடுவோம். நல்லா குக் ஆயிரும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கு தண்ணி ஏன்னா நம்ம விசில் போட்டோம் கொஞ்சம் அது வத்திரும். ஸோ வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி தண்ணி நான் ஆட் பண்ணிவிட்டேன். உப்பு காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு நல்லா ரெட்டிஷாக அந்த மாதிரி யாரோ கெஸ்ட் வராங்க, நல்லா பார்க்க நல்லா இருக்கணும், அப்படி ரெட்டிஷாக இருக்கணும்னா நீங்கள் வந்து காஷ்மீரி மிர்ச்சி பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து குக்கரை வச்சு ஒரு 5 விசில் நம்ம போட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து 5 விசில் போட சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 7 விசில் கூட போட்டுக்கலாம். நான் 5 விசில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு சன்னா மசாலா. பாருங்க, நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சோண்டு சன்னா எடுத்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொன்னேன். அதை இப்போ நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கும் நமக்கு. இது வந்து சாதத்தோட, சப்பாத்தியோட, ஃபுல்கா ரொட்டி, வெஜிடபிள் புலாவ், ஜீரா ரைஸோட நல்லா போகும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சொல்லியிருந்தேன், அதையும் நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் கரம் மசாலா ஆட் பண்ணால் தான் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம எப்படி ஷேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பவுலில் மாற்றிக்கிறேன். இப்பொழுது சுவையான சன்னா மசாலா தயார். இது வந்து நல்லா இந்த சன்னாலாம் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். முன்னாடி நல்லா குக் ஆகிருக்கு. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.